வேழன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். எப்பொழுதும் அழகு தமிழ் கவிதை கழகத்தால் வரும் பதிவுகள் பதுமையாக, புதுமையாக, இளமையாக, இனிமையாக, வளமையாக, வளம் தரு நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயற்கை சார்ந்த இடங்களிலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, மாற்றம் என்பது தானாக நம்மை வந்து சேர்வது இல்லை. அதற்கான முயற்சிகளை, அதற்கான பயிற்சிகளை, அதற்கான விடா நம்பிக்கைகளை நமக்குள் வளர்த்து கொள்ள நாம் தான் முற்பட வேண்டும். என் உறவுகளே, என் அனைத்து பதிவுகளிலும் எதற்காகவும் எதிர்பார்த்து இருப்பதை விட நமக்கானதை நாம் உற்பத்தி செய்யும், உண்டாக்கும் வாய்ப்புகளை உண்டாக்கும் திறனை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என என் பதிவுகள் இருக்கும். அதுபோல்தான் இவரால் மாற்ற வரும், அவரால் மாற்ற வரும், அனைவராலும் மாற்றம் வரும் என நினைத்திருப்பதை விட மாற்றம் என்பது நமக்குள் தோன்றும் நிலை வேண்டும். அதற்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்குள் ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும். என் உறவுகளே, உலகம் எப்பொழுதும் இருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கும். மண்பரப்பு நம் கண்கள் காணும் வரை மண்பரப்பாகவே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் பெரிய மாற்றங்கள் இல்லை. நீரில் பெரிய மாற்றங்கள் இல்லை. நிலங்களில் பெரிய மாற்றங்கள் இல்லை. மரங்களில் தரும் காற்றில் மாற்றங்கள் இல்லை. காடுகளில் மாற்றங்கள் இல்லை. மலைகளில் மாற்றங்கள் இல்லை. இதிலெல்லாம் மாறுதல் காணாத பொழுது மனிதர்கள்தான் இதிலெல்லாம் மாறுதல் காண வேண்டும் என மனதை குழப்பிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். என் உறவுகளே, மாற்றம் என்பது நாம் நினைக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் அதற்கான விடா நம்பிக்கைகளும் நமக்குள் இருக்க வேண்டும் என தினம் தினம் என் பதிவில் உரைப்பதுண்டு. அதுபோல் இன்றும் நமக்கான தேவையை நாம் பூர்த்தி செய்து நாம் நமக்குள் இருக்கும் மனப்பக்குவ நிலையை அடைந்து அழகான இந்த இயற்கை தந்த வாழ்க்கையை மிக பெருமையாக கொண்டாடி வாழ வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமேனும் உறுதி கொள்ளுங்கள். என் உறவுகளே, எப்பொழுதும் இயற்கைகள் சார்ந்து வாழும் நிலையை கற்றுக்கொள்ளுங்கள். இயற்கையும் நாமும் ஒன்றுதான். இந்த உலகத்தில் இயற்கையோடு இருக்கும் வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்து விட்டால் வாழ்க்கை மிக அழகாகும். அந்த வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு முன்னேறும் சரியான தன்னம்பிக்கையும் விடா நம்பிக்கையும் நமக்குள் முளர்ப்பு விட இதுவே காரணங்களாகும். வாழ்க்கை மிக அழகு. வாழ பழகுங்கள், வாழ பழகுங்கள்.